ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள். அதான் நீங்கள் பழைய படம் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு படத்துக்கு இது வரலையும் தேட்டரில். உண்மையாக கேள்விப்பட்டேன் நான். எந்த அளவுக்கு இன்னும் தேட்டர்லேயே ரிலீஸ் இன்னைக்கு தான் ஆகுது. பல பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளம்பரம். ஆனால் யாரு நம்ம லொல்லு சபா ஜீவா இந்த படத்தோட ஹீரோலாம் வச்சு செமையா இருக்கு. அந்த 7 நாட்களுக்கு என்ன படம் கான்செப்ட்ல விளம்பரம் பண்ணிருக்காங்க தெரியுமா? 16 வயது நிலை கான்செப்ட்ல. இது எப்படி இருக்கு? பரட்ட பத்த வச்சுட்டி அந்த விளம்பரம். என்ன கேட்டா இந்த படத்துக்கு முன்னாடி விளம்பரத்தை போடுறாங்க. அந்த விளம்பரம் இந்த படத்தை விட 10 மடங்கு பிரமாதமா இருக்கு. ஆனா அந்த படம் வந்து ஒரு இருக்கு, ஓகே, ஆவரேஜா இருக்குது. குத்து வச்சு குனி இந்த படம் அந்த விளம்பரம் 10 மடங்கு நல்லா இருக்கு. இல்ல தலைவா, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படமே நல்லா இருக்குன்னா அந்த விளம்பரம் 10 மடங்கு பிரமாதமா இருக்கு. அப்படி எடுத்துக்கணும் நீங்க. நான் இப்படி சொல்லுவேன். நீங்க பேசுறாரு. உண்மையா படத்துல பாக்யராஜ் இருக்காருங்க. பாக்யராஜ் இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் புது ஹீரோ ஹீரோயின். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கதை பார்த்தோம்ல, நல்லா இருக்கிற ஆம்பளையும் பொம்பளையும் திருநம்பி ஆக்கிடுறாங்கல்ல. இந்த படத்துல நாய் கடிக்க விட்டுறாங்க ஹீரோயினை. இல்ல இப்போ ஏதோ சூரியகிரகம் சந்திரகிரகம் பார்த்தா கண்ணு சார். ஓப்பனிங் படம் எப்படி திரும்ப ஆரம்பிச்சது? ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் என்னமோ வானசாஸ்திரத்தெல்லாம் கரைச்சு குடிச்சு உள்ள ஊத்த போறாரு டேரக்டர்னு பார்த்தா அப்படி ஆரம்பிச்சு டெலஸ்கோப் வாங்குறான். 300 வருஷத்துக்கு முந்தின டெலஸ்கோப் வாங்குறான். அதால பாக்குறான் சூரிய கிரகணத்தை. இவன் கண்ணில் வந்து சூரிய கிரகணம் அப்படி ஏறுது. அதுக்கப்புறம் இவன் பாக்குறதுல இவங்க 5 வருஷம் இருப்பாங்க, இவங்க 50 வருஷம் இருப்பாங்க, இவங்க 5 நாள் தான் இருப்பாங்கன்னு ஒரு உயிருக்கும் தெரியுது. அதுவே உனக்கு மரண வேதனையா மாறுது. அதே கண்ணோட காதலியை பாக்குறாங்க. பார்த்தா காதலி ஒரு வாரத்தில் செத்து போயிடுவோம். இவரை கொண்டு போய் ஒரு இடத்துல நம்ம வந்து அப்படி ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும், சுற்றிலும் எஸ்கார்டு போட்டு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறான் கொடைக்கானலுக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்பாவும் இந்த பக்கம் இந்த பையனோட அப்பாவும் 2 பேரும், இந்த பையனோட அப்பா ஒரு அரசியல்வாதி நமோ நாராயணன், அந்த பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்பா ப்ரொடியூசருக்கு ஃப்ரெண்டு போட்டுருக்கு, இணை தயாரிப்பாளர் போட்டு அவரு 2 பேரும் வலை வீசி தேடுறாங்க, பிடிக்க முடியல. இதுல இவங்கள இந்த ஜோடி இறுதியில் என்னடா எப்படா வருதுன்னு பார்த்தா, இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் எதேச்சையா ஒரு குழந்தைய காக்க போய் இந்த பொண்ணு கடிச்சிருது நாய். அந்த நாய் கடிச்சதுக்கு அது ஊசியும் போட்டுக்குது. அங்க அந்த டாக்டருங்க எக்ஸ்பைரி ஊசியை போடுவாங்க. அங்க ஒரு ரெப்பு பாக்குறாரு. அவரை போய் கொண்டு வந்தா அந்த டாக்டர் அப்போ பந்தாவா இல்ல நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், வெளில சொல்லக்கூடாது அப்படி இப்படிங்கிறாரு. கட்சியில இந்த ரேபிஸ் நோயோட இந்த பொண்ணுக்கு சாவு நெருங்குது. அந்த சாவை ஹீரோ தடுத்தாரா இல்ல அவரும் நாயா மாறினாரா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. ஆனா எல்லாமே அழகா போயிட்டு இருந்தது. வித்தியாசமா. ஆமா, கதை சொல்றப்ப இவ்வளவு அழகா. நான் கூட சில பேர் கதையை சொல்லிருக்கீங்க. ஓ, இந்த படத்துக்கெல்லாம் கதையை சொன்னாதான் கூட்டம் வரும், புரியும். ஏன்னா புது படங்கள் புது ஆட்கள். என்ன ரஜினி படமா கதை இல்லாம போய் பாக்குறதுக்கு அதையே இன்னைக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கதை இருந்தாதான் பாக்குறாங்க. என்ன ஸோ அதனால தான் நம்ம சில விஷயம் சொல்றோம். இந்த மாதிரி கதை இருக்கு, இது எப்படி முடியுதுங்கிறத நீங்க போய் ஸ்கிரீன்ல பாத்துக்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். கிளைமாக்ஸ் சொல்றது இல்ல, ட்விஸ்ட சொல்றது இல்ல. நம்ம ட்விஸ்ட் இருக்குன்னு தான் சொல்றோம். ஸோ இப்போ கிளைமாக்ஸ்ல இந்த ஜோடி இணைந்ததா இல்ல இறந்ததா, இவங்க அப்பா அம்மா தேடுற அப்பா அம்மா கையில சிக்கலி சின்னாபண்ணமாச்சா என்ன அப்படிங்கிறத சென்டிமெண்ட் கலந்து வேற லெவல்ல சொல்லியிருக்காங்க. அந்த வேற லெவல் நமக்கு வெறிநாய் கிடைத்த லெவலா இருக்குதா இல்ல தெருநாய் கிடைத்த லெவலா இருக்குதாங்கிறத நீங்க தேட்டர்ல போய் தான் தெரியும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க விதவிதமா கற்பனை பண்றீங்க. சில விஷயம் கற்பனைக்கு அழகா இருக்கும், அதை படமா எடுக்கிறப்ப படுத்தி எடுக்கல. உண்மையிலே சொன்னா அந்த நாய் கட்சி அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்தது. ஆனா ஆக்டிங்கா 2 பேரும் நல்லா தெரியுறாங்க. அது அவார்டுக்கு ஓகே. இந்த கதைக்கும் இந்த சம்பந்தமே இல்லாத சில சீன்ல நிறைய இருந்தது. ஆமா, அஜித் தேஜ் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. என்ன நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமா, ஸ்ரீ ஸ்வேதா அவங்க தான் ஹீரோயின். 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. கே பாக்யராஜ், நமோ நாராயணன். கே பாக்யராஜ் மினிஸ்டர் வீட்டுல சீட்டு கட்டி நிக்கிற நமோ நாராயணன் பையனுக்கு அடிச்சது ஜாக்பாட். ஆனா அதை ஒரு கொண்டாட முடியாம ஒரு பையன் ஒரு பொண்ணோட கிளம்பிடுறாப்ல. அதான் அந்த போலீஸ்.
அதனால நமோ நாராயணம் பையன் மேலேயும் அந்த ஜோடி அந்த பொண்ணு மேலேயும் வருத்தத்தில் இருக்காப்புல. 2 பேரையும் பிடிச்சி வெட்டி தள்ளணும், மினிஸ்டர்கிட்ட எனக்கு சீட்டு இல்லாமல் போச்சு, சம்மந்தி ஆகிற வாய்ப்பும் போச்சு அப்படின்ட்டு கே ராஜா அப்பப்போ ஃபோன் போட்டு கேட்குறாரு. ஆனால் 2 பேரும் இவ்வளோ பெரிய பாக்யராஜ் சார் கிடைச்சும் கால் சீட்டு கிடைச்சும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. வனவாசி மனசில் ஒட்டவே இல்லை. அது மாதிரி 300 ஆண்டுக்கு முன்னாடி டெலஸ்கோப்பில் அதில் அதே மாதிரி வனவாசியாக இருந்தால் நம்ம தலைவாசல் விஜயும் பார்க்குறாரு, அவரு பார்க்குறவங்களும் செத்து போகிறாங்க, அவர் பேத்தி செத்து போகுது. ஆனால் அதை கொண்டு வந்து ஒரு மாதிரி லிங்க் பண்ணியிருக்காங்க இந்த கதையோட. அது புரிய மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. அதை அழகாக பண்ணியிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். ஆமாம், உண்மையாகவே அந்த குயிலின்னு கூட்டு வர அந்த பேர குழந்தை கடைசியாக வருது தலைவாசல் விஜயோட பேத்தி, அது வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஜென்மத்துக்கும் அந்த ஜென்மத்துக்கும் ஏதோ தொடர்பு படுத்த முயல்றாங்க, அது தொக்கி நிற்கிது. உண்மையாகவே இந்த மாதிரி விஷயங்களை இதெல்லாம் வந்து கர்ணன் தப்புனா மரணம் கதை. இந்த கதை இன்னும் அழகாக எடுத்துருக்கணும். அஜித் தேஜ் அருமையாக நடிச்சிருக்கிறாரு, ஸ்ரீ சுவேதா அருமையாக பண்ணியிருக்காங்க, பாக்கியராஜ், தலைவாசல் விஜய் எல்லாரும், நமோ நாராயணன், யாரையுமே குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த படத்தை இயக்கி இருக்கிற சுந்தர், அவர் கொஞ்சம் பாக்கியராஜோட உதவியாளர், கொஞ்சம் பழைய பாணியில் இருக்குது. ஆமாம், இல்லை அதான் கதையாக பண்ணியிருக்காரு. திரைக்கதையிலையும் காட்சிப்படுத்தலையும் கொஞ்சம் படுத்திடுறாரு. நீங்க இருக்கீங்களே, நான் கொஞ்சம் கேப் விட்டா அடிச்சு முடிச்சு காலி பண்ணி விட்டுருவீங்க, பாவங்க புழைக்கிட்டுங்க. அந்த படம் நல்லா தான் நம்ம பாராட்டியிருப்போம். இல்லை ஓரளவு நல்லா தான் இருக்கு, வித்தியாசமான கற்பனை. அதை காட்சிப்படுத்தல இந்த படுத்துறதை தவிர்த்திருக்கலாம். அவ்வளோ நேரம் போட்டு எச்சில் அவனுக்கு ரேபிஸ் தாக்குச்சா இல்லை அவன் நடிக்கிறானா, ஒரு சீன் நடிக்கிறான் அப்படின்னு பாப்புல, அதெல்லாம் தான் கொஞ்சம் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறது, திருப்பி கொண்டு வருது, அதெல்லாம் தொட்டுறது எல்லாம் எப்போ எத்தனை காலத்துக்கு அந்த சாமியாரை பார்த்து அவர் செத்து போயிடுவாரு. அது நல்லா தான் யோசிச்சிருக்காப்ல. சீன் பண்ண விதம் சுத்தமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போகணும் அதெல்லாம். ஆமா, முரளி கபீர்தாஸ் டைரக்டர். உண்மையா இவர் தான் கோகுலம் ஸ்டுடியோ, இவரோட இடத்துல தான் இவ்வளவு நாள் இயங்கி இருந்தது ப்ரொடியூசரு. இப்போ அவரே வந்து பீஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிற அந்த பேனர்ல சாரி இதை வச்சுங்க. இப்போ வந்து முரளி கபீர்தாஸ் இவர் இடத்துல தான் கோகுலம் ஸ்டுடியோஸே இயங்கி இருந்தது. இப்போ அவரே பெஸ்ட் காஸ்ட்டுங்கிற ஸ்டுடியோவை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. வேற லெவலில் ஒரு படம் கொடுக்க முயற்சி இருக்கிறாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசரோட முயற்சி நல்ல மனிதன் அடுத்தது படம் எடுக்கணும், நமக்கு வேண்டியது அதுதான். அதுக்காக தான் சொல்கிறோம். ஆமாம், இந்த செல்வகுமார் தான் இந்த படத்துக்கு வந்து சிஇஓ, அவரும் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து எல்லாருடைய உழைப்பும் இந்த கதை வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வேற ட்ராக்ல போகிறது கொஞ்சம் ஏன்னா அதே அந்த வானசாஸ்திரம் அந்த ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அப்படி போயிருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். ஆமா, இந்த படம்லாம் வந்து 100 கோடி வசூல் ஆகிய படமா கூட இருந்திருக்கலாம். அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் பண்ணி வானசாஸ்திரத்தில் ஆரம்பிச்சு நாய்க்கடி கொண்டு முடிச்சிட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோபிநாத் துரையோட ஒளிப்பதிவு கொடைக்கானல்ல அழகாக அவ்வளோ அழகாக காட்டியிருக்குது. அதே மாதிரி மதிய அழகன் முத்தமிழன் ராமு அவர் தான் அந்த படத்துக்கு எடிட்டரு. இவர் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் பெண் பாதையில். ஆமாம், ராகேஷ் ராக்கி அவர் தான் ஆக்ஷன் டைரக்டர், அருமையாக பண்ணியிருக்கிறாரு. சச்சின் சுந்தரோட மியூசிக் படத்தில் உட்கார வைக்கிறது சூப்பராக இருந்தது. ஆர்ட் டைரக்ஷன் அது மாதிரி டிகே தினேஷ்குமார், அவர் இந்த கொடைக்கானல் வீடெல்லாம் அழகாக நிர்மாணிச்சிருந்தாரு. கொடைக்கானலே ஒரு ரம்மியமாக இருந்தது. அந்த ரம்மியத்தில் இந்த நாய்க்கடையை கலந்துட்டீங்க, அது கொஞ்சம் என்ன சொல்றது, எடுத்துக்கிறவங்கள பொறுத்து. சில பேர் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் அவங்க ஒருவேளை நீங்க சொன்னீங்க கதை சொன்னீங்க எவ்வளவு அழகா இருந்தது. அதான் நீங்க சொன்ன காட்சிப்படுத்தல் திரைக்கதையில் பாக்யராஜ் மாதிரி ஒரு ஜாம்பவானை கூட வச்சுக்கிட்டு வெறும் நடிக்கிறதுக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணது சார் இப்படி பண்ணியிருக்கேன்னு ஒரு வார்த்தை அவர்கிட்டையும் சொல்லியிருந்திருக்கலாம். மொத்தத்தில் அந்த 7 நாட்கள் இல்லைப்பா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.